கோப்பியம் உண்மையும் பின்னணியும். காஞ்சிபுரம் அருகே தந்தைக்கு உணவு வாங்கிக் கொண்டு பைக்கில் சென்ற ரைஸ் மில் உரிமையாளர் மகனை பட்டப்பகலில் மர்ம கும்பல் ஒன்று கடத்தி சென்று பணம் கேட்டு மிரட்டிய அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் அடுத்த சிறு காவிரிப்பாக்கம் பகுதியில் 2 நவீன அரிசி ஆலைகளை நடத்தி வருபவர் ரவி. இவரது 30 வயது மகன் சுரேந்திரனும் அரிசி ஆலையை தனது தந்தையுடன் கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தன் தந்தைக்கு மதிய உணவு வாங்குவதற்காக ரைஸ் மில் ஊழியர் ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் விநாயகபுரம் சென்று உணவு வாங்கிக் கொண்டு ரைஸ் மில் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து காரில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திடீரென காரை நிறுத்தி சுரேந்திரன் வந்த இருசக்கர வாகனத்தை மறித்து வலுக்கட்டாயமாக காரில் இழுத்து போட்டு கண்ணிமிக்கும் நேரத்தில் கடத்தி சென்றிருக்கின்றனர். பல பேரின் முன்னிலையில் நடந்த இந்த அதிரவைக்கும் சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக இது குறித்து சுரேந்திரன் தந்தை ரவிக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர். இதனை கேட்டு பதறிப்போன தந்தை ரவி உடனடியாக தனது மகன் கடத்தப்பட்டது குறித்து பாலுசெட்டிச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த பாலுசெட்டிச்சத்திரம் போலீசார் உடனடியாக இளைஞர் கடத்தப்பட்டது குறித்து மாவட்டம் முழுவதும் உள்ள செக் போஸ்டுகளுக்கு எச்சரிக்கை விடுத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு வளையம் அமைத்து கடத்தல்காரர்கள் குறித்து நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியில் ஒரு தோப்பில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் கடத்தல் கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்து கடத்தப்பட்ட சுரேந்திரனை பாதுகாப்பாக மீட்டனர். பின்னர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தான கிருஷ்ணன், தமிழ்மணி, ராகுல் மற்றும் 2 சிறார்கள் உட்பட 5 பேரை கைது செய்து பெருநகர் காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் நேரில் விசாரணையும் மேற்கொண்டார். அந்த முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட சந்தான கிருஷ்ணன் ஏகாம்பரநாதர் சந்நிதி தெருவை சேர்ந்தவர் என்றும் இவர் ஏற்கனவே ரைஸ் மில் வைத்து நஷ்டமடைந்த காரணத்தினால் கோடீஸ்வரரான ரவியின் மகனை கடத்தினால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற நோக்கத்தில் சுரேந்திரனை கடத்தி 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு பறிக்க திட்டமிட்டது அம்பலமானது. பின்னர் இது குறித்து மேற்கொண்டு தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் பட்டப்பகலில் 50 லட்சம் பணத்திற்காக ரைஸ் மில் உரிமையாளர் மகன் கடத்தப்பட்ட பரபரப்பு சம்பவத்தில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையில் கடத்தப்பட்ட இளைஞர் 2 மணி நேரத்திலேயே மீட்கப்பட்ட சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு தொடரும்.